துபாயின் புர்ஜ் கலீஃபா குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உலகின் மிகப்பெரிய கட்டிடத்தை தன் பாலைவனத்திற்கு நடுவே சவுதி அரேபியா கட்டத் தொடங்கியது பற்றி உங்களுக்கு தெரியுமா? முகாப் இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவின் மஸ்ஜித் அல் ஹராம் கட்டிடத்தை ஒத்து இருப்பது போன்று இந்த முகாப் அமைந்துள்ளதாக சமூக ஊடகங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த போதிலும் எண்ணெய் வளத்திற்கு மட்டுமே பெயர் போன சவுதியின் முகத்தை மாற்றி அமைக்கும் நோக்கில் இதுபோன்ற பல திட்டங்களை அறிவித்தார் அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான். உள்கட்டமைப்பு மற்றும் பிற திட்டங்கள் மூலம் சவுதியை கச்சா எண்ணெயை மட்டும் நம்பியிருக்காமல் மாற்றுப்பாதைக்கு கொண்டு செல்ல அவர் வகுத்த விஷன் 2030 திட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த முகாப். Under the leadership of His Royal Highness the Crown Prince, Saudi Arabia's economic transformation has set a new global benchmark for a national vision. $50 பில்லியன், அதாவது சுமார் 4,50,000 கோடி ரூபாய் செலவில் மதிப்பிடப்பட்ட இந்த கட்டுமான திட்டம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முகாப் மற்றும் திட்டமிடப்பட்ட பிற உள்கட்டமைப்பு திட்டங்கள் சவுதியின் தலையெழுத்தையே மாற்றும் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த பிரம்மாண்ட திட்டத்தை சவுதி நிறைவேற்றுமா அல்லது இந்த கனவு காகிதத்தில் மட்டும்தான் இருக்கப் போகிறதா என கேள்வி எழுந்துள்ளது. உண்மையில் திட்டங்களை நிறைவேற்ற பணம் இல்லாமல் தடுமாறுகிறதா சவுதி? 400 மீட்டர் உயரம், 400 மீட்டர் அகலம் மற்றும் நீளம் கொண்ட முகாப் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டால் அதுதான் உலகின் மிகப்பெரிய கட்டிடமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது இது கட்டி முடிக்கப்பட்டால் பாரிஸின் ஐஃபில் டவர், நியூயார்க்கின் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் எல்லாம் இதன் முன் ஏதோ ஒரு சிறிய கட்டுமானமாக தெரியும். நவீன நட்சத்திர கட்டிடக்கலையை அடிப்படையாக வைத்து செயற்கை நுண்ணறிவு கொண்ட டிஸ்பிளே, உள்ளே 300 மீட்டர் உயரம் கொண்ட படிநிலை அமைப்பு என அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இந்த முகாப் கட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது வெறும் பிரம்மாண்ட கட்டிடம் மட்டுமல்ல, அதிவேக டிஜிட்டல் மற்றும் ஹோலோகிராஃபிக் அனுபவங்கள், சில்லறை விற்பனை கடைகள், கலாச்சார மற்றும் சுற்றுலா இடங்கள், குடியிருப்பு மற்றும் ஹோட்டல்கள் என அங்கு வருபவர்களுக்கு முகாப் தனித்துவமான அனுபவத்தை தரும் என்று அதன் இணையதளம் கூறுகிறது. இது ஒரு பாலைவனத்திற்கு நடுவே தன்னிறைவான தனி நகரமாக இருக்கும். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்படும் என்று முதலில் கூறப்பட்டது. கடந்த ஆண்டு அதற்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் தற்போது இது நிறுத்தப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் கூறுகிறது. முகாப் மட்டுமல்ல, இதை தவிர 2030 உலக கண்காட்சி எக்ஸ்போ மற்றும் 2034 உலகக்கோப்பைக்கான உள்கட்டமைப்பு திட்டம், $60 பில்லியன் மதிப்பிலான திரியா கலப்பு பயன்பாட்டு கலாச்சார மண்டலம் மற்றும் கிதியா சுற்றுலா மெகா திட்டம் என பல உள்கட்டமைப்பு திட்டங்களை விஷன் 2030 கீழ் சவுதி அறிமுகப்படுத்தியது. ஆனால் இதில் சில தற்போது போதிய நிதி இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு காரணம் சர்வதேச சந்தையில் குறைந்துள்ள எண்ணெய் விலை. தற்போது பேரலுக்கு $60 எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. சவுதி தனது தேசிய பட்ஜெட்டை சமநிலைப்படுத்த எண்ணெய் விலை பேரலுக்கு $90 $110 விற்கப்பட வேண்டும். இவ்வாறு எண்ணெய் விலைகள் வெகுவாக குறைய அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் கொடுத்த அழுத்தமும் ஒரு காரணம். சவுதி மற்றும் ஒபெக் நாடுகளிடம் எண்ணெய் விலைகளை குறைக்க சொல்லப் போவதாக கடந்த ஆண்டு டாவோஸ் போரத்தில் அதிபர் ட்ரம்ப் கூறினார். And I'm also going to ask Saudi Arabia and OPEC to bring down the cost of oil. You got to bring it down. அதற்கு பதிலளிக்கும் விதமாக சவுதி உள்ளிட்ட 8 ஓபெக் நாடுகள் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நாள் ஒன்றுக்கு சுமார் 4 லட்சம் பேரல்கள் அளவிற்கு எண்ணெய் உற்பத்தியை அதிகப்படுத்தின. இது சந்தை எதிர்பார்ப்புகளை விட 3 மடங்கு அதிகம். அதேபோல ஏப்ரலை தொடர்ந்து மே, ஜூன் மாதங்களிலும் உற்பத்தி அதிகமாக இருந்தது. அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாக மதிப்பீட்டின்படி 2024 பேரலுக்கு $81 மதிப்புக்கு விற்கப்பட்ட பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை 2025 பேரலுக்கு $68 2026 $61 குறையும் என்று கூறப்பட்டது. சர்வதேச ஆற்றல் அமைப்பும் 2026ஆம் ஆண்டு சர்வதேச எண்ணெய் தேவையின் வளர்ச்சி குறையும் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் குறைக்கப்பட்ட எண்ணெய் விலையை ஈடுகட்ட அதிக எண்ணெய் தயாரித்த சவுதி தன் நிதி நெருக்கடிக்கு தானே காரணமாக அமைந்தது. எனவேதான் சவுதியின் தொலைநோக்கு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் தற்போது ஆட்டம் கண்டுள்ளது. இளவரசர் முகமது பின் சல்மான் கட்டுப்படுத்தும் நிதியம் உள்கட்டமைப்பு மெகா திட்டங்களிலிருந்து செயற்கை நுண்ணறிவு, லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சுரங்கம் போன்ற அதிக லாபம் தரும் துறைகளுக்கு நிதியை மாற்றியுள்ளது. ஆனால் நாளை நிதி கிடைத்தாலும் இந்த மிகப்பெரிய முகாப் கட்டிடம் குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஒரு பாலைவனத்திற்கு இடையே இவ்வளவு பெரிய கட்டுமானம் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா? அப்படி அங்கு கட்டப்படும் பிரம்மாண்ட வீடுகளில் மக்கள் தங்கினால் அது அவர்களை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி விடுமா? பாலைவனத்திற்கு நடுவே அதனை பராமரிப்பது எப்படி? ஆற்றல் அளவு, தண்ணீர் சப்ளை, கழிவு மேலாண்மை இவை அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு பாரமாக அமையுமா? இப்படி பல கேள்விகளுக்கு பதிலில்லை.
சவுதியின் முகத்தை முற்றிலும் மாற்ற இதை அமைக்கும் அந்நாடு இந்த மெகா உள்கட்டமைப்பு திட்டங்கள் மூலம் நகர்ப்புற திட்டமிடலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறதா அல்லது வெறும் எச்சரிக்கை கதையாக மாறப்போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர்.